பன்னீர்செல்வம் இன்று டெல்லியில தலைமை தேர்தல் கமிஷன் நசீம் ஜைதியை சந்திக்க இருக்காங்க. அதிமுகவில் பிளவு ஏற்பட்டு சசிகலா ஓபிஎஸ்னு 2 அணிகளா செயல்பட்டு வருது. 2 அணிகளுமே ஒருவருக்கொருவரை எப்படி காலி செய்யறதுங்கிறதுல முனைப்போட செயல்பட்டு வராங்க. கடந்த சில நாட்களுக்கு முன்னாடி அதிமுக பொதுச் செயலாளரா சசிகலா தேர்வு செஞ்சது செல்லாதுன்னு பன்னீர்செல்வம் தரப்பினர் தேர்தல் ஆணையம், ஜனாதிபதி ஆகியோர்கிட்ட மனு கொடுத்தாங்க. இதையடுத்து அந்த மனுவை பரிசீலனை செஞ்ச தேர்தல் ஆணையம் சசிகலாவுக்கு விளக்கம் கேட்டு நோட்டீஸ் அனுப்புச்சு. அதுக்கு சசிகலா தரப்புல பதில் அளிக்கப்படுச்சு. ஆனா அந்த பதில் சரிவர ஏற்புடையதா இல்லைன்னு கூறப்படுது. இதனால மீண்டும் பதில் மனுவை சசிகலா அனுப்பி வச்சாங்க. இதற்கிடையில ஆர்கே நகர் தொகுதிக்கான இடைத்தேர்தல் அறிவிக்கப்பட்டிருக்கு. இதுல போட்டியிடுறதுக்கு இரட்டை இலை சின்னம் தேவைன்னு ஓபிஎஸ் மற்றும் சசிகலா தரப்பினர் தேர்தல் ஆணையத்திட்ட முறையிட்டு இருக்காங்க. இந்த நிலையில பன்னீர்செல்வம் தனது ஆதரவாளர் 9 பேருடன் இன்று டெல்லி புறப்பட்டு போயிருக்காரு. மதியம் 12 மணிக்கு தலைமை தேர்தல் ஆணையர் நசீம் ஜைதியை சந்திக்காங்க. அப்போ அதிமுகல 5 ஆண்டுகள் தொடர்ந்து அடிப்படை உறுப்பினராக இருந்தா மட்டும்தான் கட்சியின் பொதுச் செயலாளர் பதவிக்கு தேர்வு செய்ய முடியும். அதிலும் அடிப்படை உறுப்பினர்கள் மூலமா தான் தேர்வு செய்யணும். தற்போது அதிமுக அவைத்தலைவர் இங்க கூட தான் இருக்காங்க. ஜெயலலிதா மறைந்தவுடன் சசிகலாவை நியமிச்சது செல்லாது. பொதுச் செயலாளர் பதவிக்கு முறைப்படி தேர்தல் அறிவிக்கணும். அப்போ வேட்புமனு தாக்கல் பெறப்பட்டு போட்டி இருந்தா மட்டும்தான் தேர்தல் நடைபெறும். இல்லாட்டினா ஒரு மனதா பொதுச் செயலாளர் தேர்வு செய்யலாம். இதே விதிமுறைகளின் படிதான் எம்ஜிஆரும் ஜெயலலிதாவும் பொதுச் செயலாளரா தொடர்ந்து தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க. ஒருபோது இதை அவங்க மாத்தினது இல்ல. சட்டத்திட்ட விதியில் இதை யாராலும் எக்காலத்திலையும் மாத்த முடியாது. ஆனா ஜெயலலிதா சசிகலாவை கட்சியில இருந்து நீக்கி மீண்டும் சேர்த்து 5 ஆண்டுகள் இன்னும் முழுமையா பூர்த்தியாகல. அதனால பொதுச் செயலாளர் தேர்வு செய்யப்பட்டது நிச்சயமா செல்லாதுன்னு முறையிட இருக்காங்க. மேலும் தற்காலிக பொதுச் செயலாளர்ங்கிற பொறுப்பே கிடையாது. அந்த வகையில பொதுக்குழு கூடி பொதுச் செயலாளர் தேர்ந்தெடுக்கிறது சட்ட விதிகளே இல்ல. அதனால அவர்களுக்கு இரட்டை இலை சின்னம் வழங்கக்கூடாது. பொதுச் செயலாளருக்கு அடுத்ததா இருக்கிற அவைத்தலைவர், பொருளாளர் ஆகியோர் தங்கள் அணியில தான் இருக்காங்க. அதனால இரட்டை இலை சின்னத்தை எங்களுக்கு தான் ஒதுக்கணும்னு வலியுறுத்த இருக்காங்க. குறிப்பா சசிகலா பொதுச் செயலாளர் தேர்ந்தெடுக்கப்பட்டது செல்லாதுன்னு ஆர்கே நகர் இடைத்தேர்தலுக்கு முன்னதா அறிவிக்கணும். அவர்கள் சார்பில் கொடுக்கும் இரட்டை இலை சின்னத்துக்கான மனுவை தேர்தல் கமிஷன் ஏற்கக்கூடாதுன்னு முறையிட இருக்காங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, வீடியோ பத்திர கமெண்ட்ஸ் போஸ்ட் பண்ணுங்க. மேலும் இது போன்ற தகவல் தெரிஞ்சுக்க எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.